Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? சோ டாபிக் என்னன்னா அபத் சகாயேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு டெம்பிள் வந்து இருக்கு. இந்த டெம்பிள் வந்து எதனால நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அவார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ செய்தியில பாக்குறப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள துக்காச்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வந்து 1300 ஆண்டுகள் பழமையான அபத் சகாயேஸ்வரர் கோவில் அதன் பாரம்பரியத்தை அப்படியே பாதுகாத்து வருவதால் 2023ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருதை யுனெஸ்கோவால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, யுனெஸ்கோல வந்து எவ்ரி இயர் வந்து அந்த ஹெரிடேஜ் வந்து கன்சர்வ் பண்றதுக்காக ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே, அந்த அவார்டு கேட்டகரி வந்து ஒரு நிறைய விதமான கேட்டகரி வந்து இருக்குது. 8 கேட்டகரி வந்து இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி எதுனா இந்த மாதிரி சிறப்பு விருது. ஓகே, சிறப்பு விருதுன்னா அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனால அந்த கோயில் பத்தி முக்கியமா பார்க்க போறோம். மன்னர்கள் விக்ரம சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன் ஆகியோரால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இக்கோயில் முன்னர் 5 பிரகாரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஓகே, கட்டினது யாரு சொல்லி சொல்றாங்கன்னா விக்ரம சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, சோ இது வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்த கோயிலை பத்தியும் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் இந்த யுனெஸ்கோ அவார்டை பத்தியும் பார்க்க போறோம். ஓகே, சோ 2 விஷயம் வந்து இந்த டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோயிலை பத்தி பார்த்துடலாம். ஓகேவா, அபத் சகாயேஸ்வரர் கோவில் யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பிற்கான ஏசியா பசிபிக் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓகேவா, சோ இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து கேட்டகரி, அந்த அவார்டோட நேம் ஓகேவா கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பிற்கான ஏசியா பசிபிக் விருது அப்படிங்கிற ஒரு விருது தான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா, எதுக்காக கொடுத்தாங்க? அபத் சகாயேஸ்வரர் கோயில் பாரம்பரியத்தை அப்படியே பாதுகாத்ததற்காக விருது வழங்கப்படுகிறது. ஓகேவா, இந்த கோயிலுக்கு சில கல்ச்சரல் அந்த இதெல்லாமே இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாம இப்போ வரைக்குமே வந்து அதேபடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர், அந்த பெயிண்டிங், மற்ற சிற்பங்கள் இல்லைன்னா அந்த கல்வெட்டுகள் எல்லாமே வந்து ஓகேவா அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டு வரதுனாலதான் இந்த கோவிலை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள துக்காட்சி அமைந்துள்ளது. ஸோ லொகேஷன் பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து எங்க இருக்குன்னா துக்காட்சிங்கிற கிராமத்துல வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. மேலும் இந்த கோவில் தட்சிணாமூர்த்தி அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஓகே, சோ சிவனோட இன்னொரு வடிவமான தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கடவுளுக்கு தான் வந்து இந்த கோவில் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நவீன பொறியியல் நிபுணத்துவம், அதாவது நவீன பொறியியல் நிறுவனம்னா அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஒரு கோவில் கட்டணும்னா அதுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, ஏன்சியன் டைம்ல வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்ப கரண்ட் டைம்ல இருந்தோட மாடர்ன் டெக்னாலஜி, இந்த மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க அங்க இருக்கக்கூடிய கோவில் வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா, அதனால சொல்றாங்க நவீன பொறியியல் நிபுணத்துவம் மற்றும் இந்து கோவில் கட்டுபவர்களான ஸ்தபதி அறிவுத்திறன் ஆகியவற்றை கட்டமைப்பு பாதுகாப்பிற்காக பயன்படுத்தியதற்காக இந்த கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்படுகிறது. ஓகேவா, சோ ஸ்தபதியோட அந்த அறிவுத்திறன் அவங்க வந்து எப்படி இந்த கோவிலை கட்டணும், இது வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ணா இந்த வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி அந்த அறிவுத்திறன் வந்து இந்த கோவிலோட கட்டமைப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த நவீன பொறியியல் நிபுணத்துவம், இந்த 2 விஷயங்களுக்காக தான் இந்த அபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு வந்து யுனெஸ்கோ வந்து விருது கொடுத்துருக்காங்க. சரியா, 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் சைவ படைப்பான தேவாரத்துல இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ தேவாரத்துல வந்து இந்த அபத் சகாயேஸ்வரர் கோயிலை பத்தியான குறிப்பு வந்து இருக்குது. அது நம்மளுக்கு வந்து முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, மற்றும் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான இக்கோயிலை பற்றி கூறுகிறது. இந்த மாதிரி 2 விஷயங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்ல வந்து கிடைக்குது. இந்த கோயிலை பத்தி யுனெஸ்கோவின் ஐசியா பசிபிக் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பிற்கான விருது 2000 ஆண்டில் யுனெஸ்கோவால் தொடங்கப்பட்டது. ஓகேவா, சோ 2000 ஆண்டுல இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்ப 2024 வந்து ரீசெண்டா கொடுக்குறாங்க. சோ ஒட்டுமொத்தமா வந்து 24 இயர்ஸ் தான் இவங்க மொத்தமாவே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த விருது ஏசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள தனி நபர்கள் மற்றும் அமைப்புகளின் கட்டமைப்புகள் கட்டிடங்களை பாதுகாக்கவும் மாற்றவும் செய்யும் முயற்சிகளை அங்கீகரிக்கிறது. ஓகேவா, சோ அது முக்கியமா பாதுகாக்க வேண்டியது இதுதான். அந்த கட்டிடங்கள் வந்து எப்படி வந்து பாதுகாத்துட்டு வராங்க. மாற்றங்கள்லாம் பாக்குறப்ப மாற்றம்னா அது வந்து நிலைச்சு நீடிச்சு இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ரெகனைஸ் வந்து பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் வந்து யுனெஸ்கோல வந்து அவார்டு வந்து கொடுக்குறாங்க. சரியா, அதுக்கப்புறம் இந்த அவார்டு பத்தி பார்ப்போம். யுனெஸ்கோ விருது 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. அதில் மிக உயர்ந்தது சிறந்த விருது. ஓகேவா, சிறந்த விருது, மற்ற விருது பிரிவுகள், சிறப்பு பிரிவு, பாரம்பரிய சூழலில் புதிய வடிவமைப்புக்கான விருது, தகுதிக்கான விருது, நிலையான வளர்ச்சிக்கான சிறப்பு அங்கீகாரம், இந்த மாதிரியான ஒரு 5 கேட்டகரியில இருந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு வராங்க எவ்ரி இயர். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப சிறந்த விருது. ஓகேவா, சிறந்த விருதுனா எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகேவா, அதுதான் வந்து சிறந்த விருதுன்னு சொல்றாங்க. இது யாருக்காக கொடுத்திருக்காங்கன்னா
ஜப்பானின் டோக்கியோவில் இனாரி குளியல் இல்ல மறுசீரமைப்பு திட்டம். ஓகேவா? ஸோ அந்த இனாரி யூ குளியல் திட்டம் அப்படிங்கிற ஒரு பாத் ஹவுஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து சைனால வந்து இல்லைன்னா ஜப்பான் சைடுலாம் வந்து பாத் ஹவுஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த பாத் ஹவுஸ்ல வந்து நிறைய பேர் அந்த ஹாட் வாட்டர் வந்து போட்டு நீங்க நிறைய ஜாப்பனீஸ் படம் எல்லாம் பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அது வந்து அந்த பாத் டப்ல வந்து ஒரு பில்டிங் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க, ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த இனாரியோ குளியல் இல்லமும் இருக்கு. அதோட மறுசீரமைப்புக்காக தான் இந்த 6 விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் சிறப்பு விருது. சிறப்பு விருதுனா அந்த அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன். ஓகேவா? அந்த யாரு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அபர் சாகேஸ்வரர் கோயில் கொடுத்துருக்காங்க. அதன் பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாடு துக்காட்சியில் வந்து இருக்கு. மற்றும் சீனாவின் ஜியாங்சு மாநகரத்தில் உள்ள இக்சிங்கில் உள்ள குணான் தெரு வரலாற்று தொகுதி. ஓகேவா? அந்த குணான் ஸ்ட்ரீட் வந்து இருக்குது. அதோட ஹிஸ்டாரிக்கல் பிளாக் வந்து அவங்க வந்து கன்சர்வ் பண்றதுக்காக சில ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்காக தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தகுதிக்கான விருது, அந்த மெரிட் அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்கன்னா இந்தியாவின் மும்பையை சேர்ந்த சர் பைரம்ஜி ஜிஜிபோய் பார்சி தொண்டு நிறுவன பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து அவங்க வந்து பாதுகாப்புக்காக என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை வந்து அங்கீகரிக்காக தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. மற்றும் வேற எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஹுவாயின் ஹால் டீ ஹவுஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த டீ குடிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, இது வந்து ரொம்ப வருஷமா இது வந்து குடிச்சிட்டு வராங்க, ஒரு 100 ஆண்டுகள் பழமையானது அந்த இது. ஓகேவா? அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் செங்குடு சாங்காய். ஓகேவா? அதுக்கு கொடுத்துருக்காங்க. சீனாவின் ஹெலோ பெவிலியன். ஓகேவா? அந்த ஹெலோ பெவிலியனுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்தின் கிறிஸ்ட் சர்ச்சின் கண்காணிப்பு கோபுரம். ஓகேவா? அந்த கோபுரமுக்கு அந்த வாட்ச் டவர். ஓகேவா? அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த தகுதிக்கான விருது பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து 4 இடத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்னாவது வந்து இந்தியாவிலும் வந்து இருக்குது. ஓகே, இந்தியாவில பாக்குறது நம்மளுக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவில ஒண்ணு, தமிழ்நாட்டுல அதாவது மும்பையில ஒண்ணு இருக்கு, தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நிலையான வளர்ச்சிக்கான சிறப்பு அங்கீகாரம் இருந்தா அந்த குணன் தெரு வரலாற்று தொகுதி. ஓகேவா? அது முன்னாடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பாதுகாப்பு திட்டம் சீனாவின் ஹெலோ பெவிலியன் பாதுகாப்பு திட்டம். அந்த பெவிலியன்னா ஒரு நடந்து போற பாதை. ஓகேவா? அந்த பாதை வந்து பழங்காலத்துல கட்டப்பட வடிவமைக்கப்பட்டது. அது வந்து இப்பயே அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. ஓகே, சோ அதுக்காக பெவிலியனுக்காக அந்த பாதுகாப்பு திட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாரம்பரிய சூழலில் புதிய வடிவமைப்பிற்கான விருது. ஓகே, அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ராபிந்தர் கட்டிடம் அப்படிங்கிற ஒரு கட்டிடம் வந்து இருக்கு தாய்லாந்துல. ஓகே, சோ இதுதான் இந்த வருஷம் விருது வாங்கக்கூடிய நிறுவனங்கள், இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ், அந்த கோவில், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு பில்டிங் எல்லாமே இருக்கு. ஓகேவா? அதுக்காக தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த போட்டோல பாக்குறப்ப இதுதான் அந்த பாத் ஹவுஸ். ஓகேவா? அந்த பாத் ஹவுஸ். அதுக்கப்புறம் இது வந்து அந்த கிறிஸ்டின் சர்ச், அந்த வாட்ச் டவர். ஓகேவா? அந்த வாட்ச் டவர். அதுக்கப்புறம் இதுதான் அந்த குணான் ஸ்ட்ரீட். ஓகே, நடுவில் ஒரு ஓடம் இருக்கும், 2 சைடு தெரு மாதிரி போகும். ஓகேவா? அதுதான் வந்து குணான் ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் பாக்குறப்ப அந்த ஜிஜி போய் பாரம்பரிய பார்சி கட்டிடம். ஓகேவா? அந்த கட்டிடம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடியது அந்த டீ ஹவுஸ். அதுக்கப்புறம் இந்த பெவிலியன். அதுக்கப்புறம் கடைசியா பாக்குறப்ப அந்த கட்டிடம். ஓகேவா? அந்த தாய்லாந்து கட்டிடம். இதுதான் அந்த இதோட போட்டோஸ். ஓகேவா? ஸோ கொஞ்சம் மெமரைஸ்க்காக தான் இது வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தோம்னா அந்த அபத் சாகேஸ்வரர் கோயில் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த கோயில் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கோயில் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க துக்காச்சி அப்படிங்கிற கிராமத்துல வந்து இருக்கு. அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு எந்த கேட்டகரியில கொடுத்துருக்காங்கன்னா அந்த அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் இந்த யுனெஸ்கோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் யுனெஸ்கோ அவார்டு பத்தியும் பார்த்தோம். யுனெஸ்கோ அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு பில்டிங் இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் ஏதாச்சும் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த பழமை மாறாம அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து ரெக்கக்னைஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.